ஒலிம்பியா இது எப்போ ஆரம்பிச்சதுன்னு நமக்கு சரியா டாக்குமெண்ட் பண்ணப்படல. ஆனா டாக்குமெண்ட் பண்ணப்பட்ட காலம் 776 BC. நம்ம ஊர்ல எப்படி பொங்கல் ஒரு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலோ அதே மாதிரி ஏஷியன் கிரீஸ்ல இருந்தவங்களுக்கும் அது ஒரு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலா தான் இருந்தது. இந்த ஃபெஸ்டிவல் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தக்கூடியதாகவும் அவங்களோட கடவுளான ஜீசஸை போற்றடிக்கும் வகையிலையும் ஒலிம்பிக்ஸ். இந்த கேம் தேவையா தேவையில்லையான்றது ஒரு பெரிய டிபேட். ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இன்னும் பாவர்ட்டிக்குள்ள இருக்கிறவங்க, ஒருவேளை சாப்பிட்றது கூட வழி இல்லாம இருக்கிறப்ப இந்த கேம் உண்மையிலேயே அவசியம் தானா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நல்ல விஷயங்கள் என்னன்னு இப்ப நம்ம பார்ப்போம். டெம்பரரியா ஜாப்ஸ் உருவாக்கப்படும், எக்கனாமிக்கலா கொஞ்சம் அந்த கண்ட்ரி பூஸ்ட் ஆகும், டூரிசம் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். அப்புறம் ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த கண்ட்ரி ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸ் நடத்துறதுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் ஆகும். ஒலிம்பிக்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ். அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவும் செக்யூரிட்டிக்காகவும் லாஜிஸ்டிக்ஸ்க்காகவும் அவ்வளோ செலவு பண்றாங்க. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்றாங்க. நம்ம முழுசா எதையுமே நிறுத்த சொல்லலை. ஒலிம்பிக்ஸ் இருக்கிறது இன்ஃபேக்ட் நல்லதுதான். பட் அட்லீஸ்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ற கொஞ்சம் பணத்தினாச்சும் பாவர்ட்டிக்காகவோ இல்லை ஹெல்த் கேருக்காகவோ இல்லை எஜுகேஷனுக்காகவோ இல்லை அதர் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்காகவோ பயன்படுத்தினா நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல என்னன்னா, போன வருஷம் 100 ஹோம்லெஸ் பீப்புள் இருந்தாங்க என்னோட கண்ட்ரியில். இந்த வருஷம் நாங்கள் அதை 50 குறைச்சிருக்கோம். அடுத்த வருஷம் நாங்கள் அதை இல்லாமல் ஆக்குவோன்னு சொல்கிறதுல பெருமையாக கவர்மெண்ட்டுக்கு 5 கோல்டு மெடல், 2 சில்வர் மெடல், பிரான்ஸ் மெடல் அப்படி சொல்கிறதுல பெருமையான்றதுல எனக்கு என்னன்னு அப்படி எனக்கு தெரில, சரியா சொல்ல தெரில. என்னோட கருத்து என்னன்னா, அதுவும் வேணும். பட் கோல்டை விட அந்த மெடல்ஸை விட நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இதில் தானன்றது தெரியல, எனக்கு தெரியல. இப்பேற்பட்ட ஒலிம்பிக்ஸ் ஒரு காலத்தில் நிறுத்தப்பட்டது ரோமன் எம்பரர் தியோட்சியஸ்னால 393 AD. அதுக்கு காரணம் பாவர்ட்டின்னு நினைச்சிடாதீங்க. ரிலீஜியஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒலிம்பிக்ஸ் நிறுத்தப்பட்டது. கிறிஸ்டியானிட்டியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நிறுத்தப்பட்டது. எவ்வளோ வருஷத்துக்குன்னா 1503 வருஷம் ஒலிம்பிக்ஸே நடக்கல. அதுக்கப்புறம் காலங்கள் மாறுது. 1896 ஒரு பிரெஞ்ச்மேனால ஒலிம்பிக்ஸ் திருப்பியும் கொண்டு வரப்படுது. அவர் தான் இந்த ஐடியாவை கொண்டு வர்றாரு, நம்ம ஒலிம்பிக்ஸை திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும். அவரோட பேரு மரோன் கைரே டி கோபர்டி. ஒலிம்பிக்ஸ் திருப்பி கொண்டு வந்ததுக்கான நோக்கம் என்னன்னு அவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க சொன்னது, உலகிற்கு ஸ்போர்ட்ஸ் மூலியமா பீஸ்ஃபுல்னஸை கொண்டு வரோம், ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்றோம், ஹியூமன் கைண்டை ப்ரொமோட் பண்றோம்னு சொல்றாங்க. ஆனா அது எங்கேயுமே எந்த விதத்திலுமே வெளிப்பட்ட மாதிரி தெரியல. அதே நேரத்துல ஒலிம்பிக்ஸ் நிறைய பேரோட வாழ்க்கையை மாத்திருக்கு, அதையும் நம்ம குறிப்பிட்டே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், பவானி தேவி ஃப்ரம் தமிழ்நாடு இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் உமன் ஃபென்சிங்ல கலந்துக்கிட்டவங்கன்னு அவங்களுக்கு நேம் கிடைச்சிருக்கு. அண்ட் 2020 அவங்க இந்தியாவுக்காக பிரான்ஸும் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்த சினாரியோக்கு போனோம்னா, ஒரு ரெஃப்யூஜியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு இருந்து பார்த்தா தான் தெரியும். அப்படி ஒரு ரெஃப்யூஜியா இருந்த ரம்மி அனீஸ் 2016 ஒலிம்பிக்ஸ் அவங்களோட வாழ்க்கையை மாத்திருக்குன்னு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. ஆனா இப்படி போய் இன்டர்நேஷனல் லெவல்ல விளையாடுறதுக்கு திரும்ப மட்டும் போதுமான்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பென் ஜான்சன் 1988 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ்ல கோல்டு மெடல் எடுத்தவங்க. ஆனா லேட்டர் பீரியட்ல டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுறாங்க. எதனாலனா அவங்க ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. கேத்தி ஃப்ரீமன் 2000 ஒலிம்பிக்ஸ்ல சிட்னில ஃப்ளேமை லீட் பண்றாங்க. அண்ட் 400 மீட்டர்ஸ் ரேஸ்ல கோல்டு மெடலும் அதே ஒலிம்பிக்ல எடுக்கிறாங்க. ஆனா அங்க ஒரு கான்ட்ரோவர்சி உருவாகுது. அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, ஏன் அவங்கள லீட் பண்ண விட்டீங்கன்னு சொல்லி. 2009 கேஸ்டர் செமன்யா அவங்களுக்கு நேச்சுரலி பை டிஃபால்ட் நேச்சராகவே டெஸ்டோஸ்டெரோன் லெவல் அதிகமா இருந்திருக்கு. ஆனா அவங்களுக்கு மெடிடேஷன்ஸ் கொடுத்து கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. இது இல்லாம ஒலிம்பிக்ஸ் நடந்தா இன்னும் ஈஸியா டேலண்டட் பீப்புள், ஸ்போர்ட் பீப்புள் இந்த உலகத்துக்கு காட்டலாம் அப்படின்றது என்னோட கருத்து, சராசரி மனிதனாகிய நான். அது மட்டும் இல்லைங்க, 1900s தான் உமனை பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி ஒலிம்பிக்ஸ்குள்ளேயே கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி நடந்த ஒலிம்பிக்ஸ்லாம் உமன்ஸ் ஆர் நாட் அலவுட் டு பார்ட்டிசிபேட். இந்த விஷயம் பாரிஸ்ல தான் நடக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், ஃபர்ஸ்டா வின்டர் ஒலிம்பிக்ஸ்னு சொல்லி கொண்டு வராங்க 1924. இதுவும் பாரிஸ்ல தான் நடக்குது. அதுல இருந்து ஒலிம்பிக்ஸ் 2 தடவை நடக்கும், சம்மர் ஒலிம்பிக்ஸ் அண்ட் வின்டர் ஒலிம்பிக்ஸ்னு சொல்லி. கியூபர்டின்ற ஒரு நபரால அந்த ஒலிம்பிக் வளையம், அந்த ரிங் சிம்பிள் உருவாக்கப்படுது. அதுக்கு மீனிங் என்னன்னு அவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க சொன்ன பதில், நாங்க கான்டினென்ட்ஸை ஒன்று சேர்க்கிற வகையில இருக்கணும்னு சொல்லி இந்த வளையத்தை நாங்க உருவாக்கணும்னு சொல்றாங்க. ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஏசியா, யூரோப் அண்ட் ஓஷியானா
இந்த மாதிரி கான்டினென்ட்ஸை ஒன்று சேர்க்குறாங்க. இவ்வளோ செலிப்ரேஷனுக்கு மத்தியில் நடக்கிற இந்த ஒலிம்பிக்ஸ் இதுவரைக்கும் 3-4 தடவை நிறுத்தப்பட்டிருக்கு, போஸ்ட்பான் பண்ணப்பட்டிருக்கு. வேர்ல்டு வார் 1 1960 பெர்லின் ஜெர்மனியில் நடக்க இருந்த ஒலிம்பிக்ஸ் நிறுத்தப்பட்டது. 1940 வேர்ல்டு வார் 2னால டோக்கியோ ஜப்பானில் நடக்க இருந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ் நிறுத்தப்பட்டது அண்ட் அதை ஃபின்லாண்டுக்கு மாற்றி வச்சாங்க. 2020 டோக்கியோவில் நடக்க இருந்த ஒலிம்பிக்ஸ் 2021க்கு போஸ்ட்பான் பண்ணப்பட்டது. எதனாலனா பேண்டமிக், கோவிட்னால. டேக்வாண்டோ, கராத்தே, ரெஸ்லிங், ஜூடோ, பாக்ஸிங் இடம்பெற்றிருக்குது ஒலிம்பிக்ஸ்ல. ஏன் நம்மளோட சிலம்பம் இடம்பெறல? லேக் ஆஃப் ஆடியன்ஸ் அண்ட் ஸ்போர்ட் பர்சன் ஃபார் சிலம்பம். ஐயா, கவர்மெண்ட் எதிர்த்து கருத்து பேசினா ஜெயிலு, அதே பாராட்டி பேசினா 8 லட்சம் மாசம். இதை பண்ற கவர்மெண்ட் தமிழ்நாடோட பாரம்பரிய விளையாட்டான சிலம்பத்தை புஷ் பண்ணலாம்ல மக்கள் மத்தியில. அதுக்கு ஒரு ஊக்கத்தொகை மாதிரி ஏதாச்சும் கொடுக்கலாம்ல. வீரபாண்டிய கட்டபொம்மன் வெள்ளைக்காரனை எதிர்த்து சிலம்பம் பண்ணாரு 18th செஞ்சுரியில. அதனால வெள்ளைக்காரன் சிலம்பத்தை பேன் பண்ணான் தமிழ்நாட்டுல. இப்போ ஏன் ஒலிம்பிக்ஸ்ல சிலம்பத்தை சேர்க்க மாட்டீங்க? ஏன் ஒரு காலத்துல உங்களெல்லாம் சிலம்பத்தாலேயே வெளுத்தாங்கன்றதுனாலயா? INOC இன்டர்நேஷனல் நான் ஒலிம்பிக் கமிட்டி அவங்களே ஒரு கமிட்டி ஒன்று வச்சிருக்காங்க. அந்த கமிட்டி என்ன சொல்லுதுன்னா, சிலம்பம் நான் ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின்குள்ள வரலையா. என்ன கொடுமைங்கய்யா இதெல்லாம். கேட்டா ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்றோம், பீஸ்ஃபுல்லா கொண்டு வரோம், எல்லா நாட்டையும் கான்டினென்ட்டையும் ஒன்று சேர்க்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அப்படிலாம் நடக்கிற மாதிரி சுத்தமா தெரியல. ஓகே, நம்ம வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஒலிம்பிக்ஸ் தேவை அண்ட் அட் த சேம் டைம் சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் மக்கள் இருக்கிறாங்க. அதே ஒலிம்பிக்ஸ் நடக்கிற நாட்டில் அவங்களையும் கொஞ்சம் அந்த கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணட்டும்னு நான் சொல்லிக்கிறேன். அண்ட் மக்களும் அதை தான் விருப்பப்படுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஐயா திருவள்ளுவர் வறுமையை பற்றி ஒரு குறள் சொல்றாரு. இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது அப்படின்னு சொல்றாரு. அவ்வளோதான் மக்களே, நான் இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். நன்றி மக்களே.